ஏன் மச்சான் சொல்டா. வெளிநாட்டுல என் சொந்தக்கார பையலுக்கு ஒருத்தர் வேலையை கொடுக்கணும்டா. அப்படியா? அத போறதுல ஒரு அண்ணன், அவர் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் இது வரைக்கும் அவரோட சொந்த செலவுல துபாயில 10 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்டேன்னா உன்னோட வேலை முடிஞ்சிடும். சீக்கிரம் போ. நம்ம முதலாளி நல்ல முதலாளி. ஒரு நிமிஷம் சொல்லுப்பா, யார் பண்ணீங்க? பாலாஜி ஃப்ரெண்டுண்ணே. சொல்லுங்கண்ணா. நீங்க தான் உங்க சொந்த செலவுல வெளிநாட்டுல 10 பேருக்கு வேலையும் கொடுத்துருக்கீங்க. ஐயோ, அதை உங்ககிட்டயும் சொல்லிட்டானா அவன். அந்த 10 பேர்ல 5 பேர் என் சொந்தக்கார பசங்கப்பா. சொந்தக்காரவங்களுக்குலாம் வேலை கொடுக்குற அளவுக்கு நீங்க நல்லா வரானா? இவன் உள்ளூர்ல இருந்தா உருவிட மாட்டான், வெளிநாட்டுக்கு போனாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், சீக்கிரம் வீடு வாசல் வாங்குவான், கல்யாணம் காட்சின்னு பண்ணுவான்னு சொல்லி எங்க அப்பா அம்மா மனசை மாத்தி, என் மனசையும் மாத்தி, என் மண்டையும் கழுவி என்னைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு என் மாமா மச்சான் அங்காளி பங்காளி அவங்களோட பசங்க தான். அவங்களுக்கு ஒட்டகம் மேய்க்கிற இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். இப்ப மிச்சம் 5 பேர்னா? அந்த 5 பேர்ல 3 பேரு உனக்கு என்னப்பா, நீ துபாயில இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி என்ன வெறுப்பேத்தன என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களை கூட்டு வந்தா இந்த சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். அப்போ மிச்சம் 2 பேர்னா? மச்சான், நீ எப்ப இந்தியா வந்தாலும் மாப்பிள்ளை சரக்கு வாங்கிட்டான், மச்சான் சரக்கு வாங்கிட்டான், மாமா புல்லு வாங்கிட்டோன்னு அடிக்கடி நான் சம்பாரிச்சதுல பாதிய தனியா செலவு பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு கக்கூஸ் கழுவுற இடத்துல வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நீ வாங்கி கொடுத்தது வேலை இல்ல, தண்டனையான. கண்டுபிடிச்சானே. நீ நல்லவரா இல்ல கெட்டவரான? அதெல்லாம் போக போக தெரியும். உன் சொந்தக்கார பையலுக்கு வேலை வேணும் கேட்டால வாங்கிடலாமா? இதே மனசா, இதே போது நானே பாத்துக்கிறேன். டேய், ஒரே ஒரு ஃபோன் தான்டா. நன்றி, நான் டேய், ஒட்டகம் மேய்க்கிறதுல வேலை இருக்குடா. டேய், கக்கூஸ் கழுவுறதுல வேலை இருக்குடா, வாங்கிடலாம்டா. நான் போறேன்.